ஹலோ எவ்ரிவன், உருளைக்கிழங்கு வறுவல் ரெசிபி செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கை நாங்கள் நல்லா வேக வச்சு தோலை உரித்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம வறுவல் செய்ய போகிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு நமக்கு தேவையான சைஸில் பீசஸ் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் பெருசு பெருசாக வேணாலும் கட் பண்ணிக்கோங்க, குட்டி குட்டியாக வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்கள் ஆல்ரெடி ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு முழுசாகவே உருளைக்கிழங்க நல்லா அலசிட்டு அதில் போட்டுட்டு 20 நிமிஷம் நீங்கள் விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியிலேருந்து எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு மேலே தோல் இருக்கும் இல்லையா, அது கையில் நம்ம கையாலேயே ஈஸியாக அந்த தோலை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், நாங்கள் நைஃப் வச்சு பீசஸ் கட் பண்ணிக்கிறோம். நாங்கள் ஓரளவுக்கு சின்ன சின்னதாகவே கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு பெருசு பெருசு தான் பிடிக்கும்னா நீங்கள் பெரிய பெரிய சைஸஸ் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க, குயிக்காக ஈஸியாக ஒரு அருமையான உருளைக்கிழங்கு வறுவல் ரெசிபி செய்யலாம். இந்த ரெசிபி நிஜமாகவே ரொம்ப ரொம்ப ஈஸி டு மேக்கு. யார் வேணுனாலும் இந்த ரெசிபியை சமைச்சிடலாம், அவ்வளோ ஈஸி. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மெத்தடில் சமைச்சு கொடுங்க. எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ கேஸ் ஸ்டவ்வும் ஆன் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கஸ்தூரி மெத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நாங்கள் என்ன பண்ணுறோன்றத பாருங்கள். நான் உங்களுக்கு வேணால் இந்த பேக்கெட் கூட நான் காமிக்கிறேன். பிகாஸ் நிறைய பேர் என்னோட அது ஏதோ ஒரு இலை மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா கஸ்தூரி மெத்தி, எவரெஸ்ட் பிராண்டோடது. வெந்தயக்கீரைன்னு சொல்லுவாங்க தமிழில், ஓகேங்களா? இதை நம்ம இந்த ரெசிபீஸ்லாம் செய்கிறோம் இல்லையா, அது மேலே அப்படி தூவி விட்டா அடடா அவ்வளோ அருமையாக மனமாக ருசியாக இருக்கும். அதுக்காக தான், ருசிக்காக தான் இதை சேர்க்குறது. ஸோ இது எப்படி நம்ம ரெடி பண்ணோன்றதை பார்த்துக்கோங்க. ப்ளெயினாக ஒரு கடாயில் என்ன பண்ணிட்டோன்னா ஒரு 2 மினிட்ஸ்க்கு போட்டுட்டு ரோஸ்ட் பண்ணியாச்சு. ப்ளெயினாக வறுத்தாச்சு, சரிங்களா? வறுத்துட்டு பாருங்கள், அதை ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டோம் அந்த கஸ்தூரி மெத்தியை. ஓகே, இப்போ அந்த கடாயில் நம்ம கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றியாச்சு. கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. ஸோ கடுகு டக்கு டக்குன்னு பொரிஞ்சிச்சு பாருங்கள். அதுலேயே பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு கொட்டிக்கலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. உளுத்தம்பருப்பு நல்லா பொரியுது பாருங்கள். இப்போது நல்லா வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வேக வச்சு உருளைக்கிழங்கு அதை கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே கடாயில் கொட்டிக்கோங்க. கொஞ்சமாக நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூனோ இல்லை 2 ஸ்பூனோ போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டாச்சு. போட்டுட்டு அப்படியே நம்ம கரண்டி வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, நல்லா வறுத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், யார் வேணாலும் சமைச்சிடலாம். நீங்கள்
எந்த ரெசிபி கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. ரசம் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். கொத்தமல்லி கருவேப்பிலாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ப்ளெயினாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெந்தயக்கீரை, கஸ்தூரி மெத்தி, அதை அப்படியே நுணுக்கி அப்படியே அந்த உருளைக்கிழங்கு மேலே தூவி விட்டுடலாம். சரிங்களா? கஸ்தூரி மெத்தி உங்கள்கிட்ட இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் போய் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் இது மாதிரி அருமையான ரெசிபீஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதை போட்டுட்டு இது மாதிரி ஒரு கிளறி பொட்டேட்டோ ஃப்ரையை ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும்னுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஸோ லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாருங்கள், கேஸ் ஸ்டவ்வில் ஆஃப் பண்ணியாச்சு. சவுத் இந்தியன் ஸ்டைலில் அருமையாக ரெடி பண்ணியிருக்கோம் உருளைக்கிழங்கு வறுவல் ரெசிபி. பொட்டேட்டோ ஃப்ரையை இந்த மாதிரி ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸ் கொடுத்து பாருங்கள். உருளைக்கிழங்கே சாப்பிடாதவங்க கூட ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு ருசியாக மணமாக இருக்கும்.